குட்டி என்னங்க என்னப்பா கரண்ட் பில் கட்டாம போயிட்டா? தேதி முடிஞ்சு போச்சு. பெனால்டி போட்ட மெசேஜ் வந்திருக்கு. ஏன் கரண்ட் பில் கட்டலையா? ஐயோ நான் மறந்துட்டேங்க. மறந்துட்டியா? கரண்ட் பில் கட்டாம என்ன பண்ண? எதுக்கு இடத்துல என்னவே அது குறை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் அதை செய்யணுமா? நீங்க செய்யக்கூடாது அந்த வேலையை. ஏன் அந்த வேலை நான் தான் செய்யணுமா? இப்ப நீ எனக்கு இங்க இருக்க. நான் இருந்தா நான் தான் செய்யணுமா? நீங்க கட்டி இருந்திருக்கலாம்ல. பேசுற பேச்சுக்கு ஒண்ணு ஏத்து பேசுறாரு. அடிச்சுனா வாய் உடஞ்சு வரும் பாத்து. ஆமா, நான் எது வாயை திறந்துட கூடாது. உடனே அடிச்சு வாயை உடைச்சிருவேன், காலை உடைச்சிருவேன் வந்துடுறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வேற என்ன செய்ய தெரியும்? முதல்ல வாய் மூடு. உன்னை என்னைக்கு என் தலையில கட்டி வச்சாங்களா அன்னைக்கு நிம்மதியெல்லாம் போச்சு. நான் போய் தொலை. நான் போய் தொலைறேங்க. நான் இல்லாம இருந்தாதாங்க உங்களுக்கு என்னோட அருமை தெரியும். இவன் என்ன சொன்னாலும் வீட்டை விட்டு போக மாட்டா அப்படிங்கிற தைரியத்துல தானே எதுக்கு எடுத்தாலும் போய் தொலைன்றீங்க. நான் போறேன், அப்புறம் பாப்போம். போய் தொலைன்னு சொல்றீங்கல்ல, நான் போறேன். நான் இல்லாம நீங்க எப்படி வாழ்றீங்கன்னு நான் பார்க்கத்தானே போறேன். ஆமா ஆமா போ போ போ. என்னையா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏமா ஆமா உட்காருமா. என்னப்பா நீ வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு இருக்க? எங்க அவளங்க காண என் மருமகளை? என்னடா நான் பாட்டுக்கு எடுக்கிட்டே இருக்கு, நீ வாட்டுக்கு குடிச்சதால நிம்பராம வெங்காயம் உரிச்சுக்கிட்டே இருக்கா? அது ஒண்ணு இல்லம்மா, நேற்று அவளுக்கு எனக்கு சண்டை. அவளை அடிச்சு விரட்டி விட்டேன். அவங்க ஆத்தா விட்டு போயிட்டான். என்னது அடிச்சு விரட்டி விட்டியா? என்னடா நீ சொல்ற? பின்ன என்னம்மா வாய் ஓவரா பேசிட்டு இருக்கா? அதான் 2 போடு போட்டு நேற்று விரட்டி விட்டு சும்மா சவால்ட்டு போறேன். அங்கிட்ட நான் எல்லாமே எப்படி வாழ்ந்துருண்டு எனக்கு வாழ முடியாதா? எனக்கு வாழ தெரியாதா? என்னடா மடத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? இப்ப நான் அம்மா இருக்கிற தைரியத்திலையும் உனக்கு இளரத்தை ஓடுதுன்ற தைரியத்திலையும் நீ அவளை அடிச்சு விரட்டி விட்டுருக்க. இங்கே வரடா, இன்னைக்கு கொஞ்சம் நிமிந்து வரடா. என் காலமெல்லாம் கொஞ்சம் காலம்தான். என் காலத்துக்கு பின்னாடி உன் நிலைமை என்ன நினைச்சு பார்த்தியா? இங்கே வரப்பா, உங்ககிட்ட 4 காசு இருக்க வரைக்கும் சொந்த முறை உங்ககிட்ட வந்து ஒட்டும். ஆனா அந்த காசை கூட பெருசா நினைக்காம கடைசி வரைக்கும் உனக்காக மட்டுமே பாடுற ஒரே ஒரு உசுறு அது நீ கட்டின பொண்டாட்டி மட்டும் தான்டா. அது மட்டும் இல்லடா, நீ நல்லா இருக்கணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்க்கையில உயரத்துக்கு வரணும்னு நினைச்சு உனக்கு எல்லா விதத்துலயும் ஒரு ஆதரவா இருக்கதா அவன் நீ கட்டின ஒருத்தி மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கிறாம அடிச்சு விரட்டி விட்டு ரொம்ப வீராப்பா பேசிக்கிட்டு இருக்க. இங்கே வரடா, வயசான காலத்துல ஒரு ஆம்பளைக்கு பொண்டாட்டி உதவாண்ட ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு பொம்பளை கூட ஆம்பளை துணை இல்லாம வாழ்ந்துடலாம். ஆனா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை துணை இல்லாம வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. இங்க வருடா, முதல்ல உன் பொண்டாட்டிய போய் சமாதானப்படுத்தி அவளை வீட்டுக்கு கூட்டி வர்ற வழிய பாரு. சரிம்மா.